ஸோ ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ வந்து நம்ம என்ன எஃப்எஃப் பார்க்க போகிறோம்னா, ஒரு ஹிஸ்டாரிக்கல் மாதிரி தான் பார்க்க போகிறோம். இது நம்ம இந்த ஹிஸ்டாரிக்கல் நேம் வந்து என்றும் என்றும் என் காதல் நீயே அப்படின்ற மாதிரி தான் நான் அந்த நேம் வச்சுருக்கேன். ஸோ இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி இந்த நேமுக்கு ஏற்ற மாதிரி கதை இருக்குன்னு நம்புகிறேன். என்னோட பெஸ்ட்டை நான் கொடுக்குறேன். ப்ளீஸ் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. சரி வாங்க கதைக்குள்ளே போவோம். ஒன்லைன் என்னன்னா, ஒரு தளபதியை இளவரசி லவ் பண்ணுற கதை தான். ஸோ இது வந்து எப்படி போகும்னு தெரில, முடிஞ்ச அளவுக்கு என்னோடய பெஸ்ட்டை கொடுக்குறேன். சரி வாங்க கதைக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு ரிவெஞ்ச், லவ், அதுக்கப்புறம் ஃபோர்ஸ்ட் மேரேஜ் எல்லாமே கலந்த மாதிரி தான் அந்த கதை இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள். ஏன்னா பிஎல் பிடிக்காதவங்க அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க, திட்டலாம் வேண்டாம். சரி வாங்க கதைக்குள்ளே போவோமா. இப்போ ஒரு வயசானவர் தான் ஒரு சாமிக்கிட்ட வரம் வாங்குறாரு. அந்த சாமி வந்து என்ன வரம் கொடுக்குதுன்னா, இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற பசங்க நினச்சா குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி வரம் கொடுக்குறாங்க. அவருமே அதை வந்து எதுவுமே பேசாமல் வாங்கிக்கிடுவார். ஏன்னா அவரோட மருமக பொண்ணுக்கு வந்து குழந்தையே இருக்காதுன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா ரீசெண்ட் டைமில் அவங்க கர்ப்பப்பையில் ஏதோ ஒரு புற்றுநோய் மாதிரி வந்திருக்குன்ட்டு அதை ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க பையன் என்ன பண்ணுவார், எனக்கு இவ்வளோ விட்டு வேறு யாரும் கல்யாணம் பண்ண எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருப்பார். ஸோ இவர் என்ன பண்ணுவார், அதனால இந்த மாதிரி வாங்கியிருப்பார். ஸோ அவருமே வந்து அவங்களோட சொந்தக்காரன் ஒரு பையனோட மேக் பண்ணி குழந்தை பெற்றுக்குவார். அதுதான் நம்ம டேயாங்கோட அப்பா. ஸோ டேயாங்க்கு அவங்க அப்பாவுக்கு இந்த ஃபேமிலியில் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம டேயாங்கோட ஃபேமிலியை பொறுத்த அளவுக்கும் இந்த மாதிரி ஒரு வரம் இருக்கும். ஆனால் இதை வந்து யார்ட்டுமே சொல்லக்கூடாதுன்ட்டு அந்த தாத்தா சொல்லியிருப்பார். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் காலங்கள் கடந்து போகுது. சொல்லப்போனால் இது 1950 அந்த மாதிரி நடக்கிறது. ஸோ இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டு இருக்கும். அப்போ வந்து நம்ம டேயாங் ஃபேமிலி பார்த்திங்கன்னா அப்போலாம் ராஜா கிடையாது. ஏன்னா நம்ம டேயாங்கோட அப்பா தான் ராஜா ஆவார். எப்படின்னா அங்கே இப்போ அந்த நாட்டில் இருக்கிற ராஜாவை கொண்டுட்டு தான் இவர் வந்து ராஜாவாவார். ஸோ இப்போ வந்து அது கொரியானே நம்ம வச்சுக்கிறோம். ஸோ கொரியாவில் இருக்கிற அந்த ராஜாவை போட்டு தள்ளிட்டு நம்ம டேயாங் அப்பா வந்து ராஜாவாக இருப்பார். ஸோ இப்படி தான் கதை மூவ் ஆன் ஆகும். ஓகேங்களா? சரி வாங்க அப்படியே நம்ம இன்னி கொஞ்சம் ஜேகே பற்றி பார்க்கலாம். ஜேகே எப்படின்னா ஒரு தளபதியோட பையன். ஸோ இப்போ நம்ம டேயாங்கோட அப்பா வந்து ராஜாவாக ஆகிட்டார். ஏன்னா அங்கே வந்து அவர் போட்டு தள்ளிட்டார்ல. ஸோ டேயாங்கோட அப்பா ராஜா, அவருக்குமே கல்யாணம் ஆகுது, டேயாங்கும் பிறகுறான். அதுக்கு முன்னாடி ஜங்குக் பிறந்துருவான். கிட்டத்தட்ட எப்படி சொல்ல, 2 பேத்துக்குமே ஒரு 5 வருஷம் 4 வருஷம் அந்த மாதிரி தான் கேப் இருக்கும் நம்ம டேயாங்க்கும் ஜங்குக்குமே. ஸோ ஜங்குக் பொறுத்த அளவுக்கு எப்படின்னா ஒரு சிப்பாயாக இருப்பார் அவங்க அப்பா, ஜங்குக்கோட அப்பா. ஸோ அப்போ வந்து இருக்கிற எல்லா பசங்களுமே நம்ம ஜங்குக்கை வந்து புள்ளி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அங்கேருந்து வர டேயாங் ரொம்ப குட்டியாக இருப்பான். அவனுக்கு பேசக்கூட தெரியலை. ஏன்னா நம்ம ஜங்குக்கு இப்போ வயசு வந்து 10 இருக்குன்னா நம்ம டேயாங்க்கு வந்து 5 வயசு அந்த மாதிரி தான். ஸோ அவனுக்கு பேச தெரியாமல் திக்கி பேசுவான். இந்த மாதிரி நீங்கள் அடிக்கக்கூடாது, ஒழுங்குமையாக இங்கேருந்து போயிருங்க அப்படின்ற மாதிரி கத்துவான். அப்போ மற்ற எல்லாருமே அவனோட மேட்ஸ் எல்லாருமே அந்த பசங்களை அப்புறம் அடித்து துரத்திடுவாங்க. இங்கே பாரு, நீ எதுக்குமே பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஜங்கு கையில் வந்து பிளட்டு வரும். ஸோ அந்த பிளட்டெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அவன் கையில் கட்டி விடுவான். அவன் கர்ச்சீப்பை வச்சு கட்டி விட்டு இதுக்கப்புறம் நீ பார்த்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கன்னத்தில் கை வச்சுட்டு அவன் வந்து வாங்க இளவரசி, நம்மளுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படி மாதிரி அந்த மெய்ட்ஸ்லாம் கூப்பிட்றாட்டியும் டேயாங் போவான். டேயாங் போகிறதவே நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி பார்ப்பான். ஸோ அதுக்கப்புறம் ஜங்குக்கோட அப்பா தான் அங்கேருந்து வருவார். இதுக்கப்புறம் நீ இவ்வளோ வீக்காக இருந்தேன்னா கண்டிப்பாக நீ வந்து அடுத்த தளபதியாக முடியாது, வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஏன்னா அவங்க அப்பா வந்து அந்த டைமில் வந்து கொஞ்சம் வந்து கஷ்டப்பட்டுருப்பாங்க. சாதாரண சிப்பாயாக தான் இருந்திருப்பார் அவங்க அப்பா. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஜங்குக்கையுமே கூட்டி போய் அந்த சிப்பாயில் வந்து விட்டுருப்பாரு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக போர் கலைகள் எல்லாமே கற்றுக்கிற நம்ம ஜங்குக்குமே டேயாங் அப்பாவும் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி தளபதி ஆயிடுவார். எப்படின்னா ஒரு 10,000 படைக்கு அவர் தான் தளபதி. ஸோ அந்த நாட்டில் வந்து அவருமே ஒரு நம்பிக்கையான ஆளாக மாறிடுவார் நம்ம டேயோட அப்பாவுக்கு. ஏன்னா டேயோட அப்பா வந்து அரசரில். ஸோ அதனால் இங்கிட்டு நம்ம ஜங்குக்கை தான் கட்டுறாங்க. ஜங்குக்குமே போக போக நம்ம தளபதி இன்னொரு தளபதியாக மாறிடுவான். இதனாலேயே இவங்களை வந்து பெரிய தளபதி சின்ன தளபதி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ஜங்குக்கோட அப்பாவையும் நம்ம ஜங்குக்கையும். ஸோ இந்த மாதிரி ஜங்குக்கோட வீரம் பூரா அந்த இடத்துல எப்படி சொல்ல, கொரியாவை பூரா பரவும். ஏன்னா ஜங்குக் போகிற எல்லா போர்லையுமே அவன் தான் ஜெயிச்சுட்டு வருவான். கிட்டத்தட்ட 19 நாடு வரைக்கும் ஜெயிச்சிருப்பான். 20வது நாடையும் ஜெயிக்க போகிறப்ப தான் நம்ம டேவோட அப்பா வந்து இந்த மாதிரி உங்கள் எல்லாத்தையுமே கௌரவிக்கணும். ஸோ நீங்கள் எல்லாருமே நம்ம நாட்டுக்கு திரும்பி வாங்க, போர் பண்ணது நம்ம நாடு ரொம்ப பெரிய நாடாக ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக் அப்பா வந்து அந்த லெட்டர் அனுப்பியிருப்பார். ஜங்குக் பூரா கையில் பூரா பிளட்டாக இருக்கும். பார்க்குற அந்த லெட்டரை, ஏன்னா 20வது போர் இதான் கடைசி போர் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா வந்து சொல்லிட்டு இருப்பார். ஸோ இவனுமே அந்த போரை எப்படியாச்சும் ஜெயிச்சிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த போரில் வந்து ஜெயிப்பான் நம்ம ஜங்குக்கு. அப்போ வந்து இருக்கிற எல்லாருமே வந்து ஜங்குக்கை வரவேற்கிறதுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. மார்னிங் டைம் ஜங்குக்குமே எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு குதிரையில் வருவான்.
ஃபஸ்ட்டு நம்ம ஜங்குக்கோட அப்பா தான் வருவாங்க. அப்போ வந்து மாலி அரண்மனையில் வந்து நம்ம டேயோட அப்பாவும் நம்ம டேவும் அங்கேயே நிற்பாங்க. ஏன்னா வரவேற்கணும்ல. மேலே வந்து நிற்பாங்க. அப்போ நம்ம ஜங்குக்கு வந்து அந்த எல்லையிலேருந்து வருவோம். அவங்க நாட்டு எல்லையிலேருந்து வந்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க படைகளோடு வந்துக்கிட்டு இருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஜங்குக்கோட அப்பா, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஜங்குக்கிட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து இருக்கிற எல்லா பொண்ணுங்களுமே ஜங்குக்கை பார்த்து அவ்வளோ எனக்கு ஹஸ்பண்டாக வரணும்னா ஜங்குக் மாதிரி தான் வேணும், எவ்வளோ மேன்லியாக இருக்காரு, எவ்வளோ வீரமாக இருக்காரு அப்படின்ற மாதிரி ஜங்குக்கை பார்த்து இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் ஆசைப்படுவாங்க. பசங்களுமே ஆசைப்படுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஜங்குக் இருக்கிறான். ஸோ அப்போ தான் நம்ம டே பார்க்குறான், இவ்வளோ பொண்ணுங்க ஆசைப்படுறப்ப டே மட்டும் என்ன விதிவிலக்கா என்ன? ஸோ அவனுக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம அந்த அந்த காற்று படுறப்ப நம்ம ஜங்குக் மேலே அவனோட லாங் ஹேரு அப்படியே அவன் ஃபேஸ் கிட்ட வர்றப்ப அவன் அதை ஒதுக்குறப்ப டே லிட்ரலி மயங்கிட்டான் ஜங்குக்கு. ஏன்னா அவனுக்கு ஜங்குக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. டே அப்பா வந்து சரி வா நம்ம போய் வர வைக்கணும் அவங்கள அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போவாங்களா. அப்போ வந்து நம்ம டே சொல்லுவான், அப்பா இருங்கப்பா நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இல்லை பரவாயில்ல இது நல்லா தான் இருக்கு, நீ வாட்டு இல்லைப்பா நீங்கள் போங்கப்பா நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு எழுந்திரிச்சு குடுன்னு ஓட ஆரம்பிச்சிருவான். ஜங்குக்கு வந்து டேவை வந்து பார்த்துருக்க மாட்டான். ஸோ அப்போ தான் வந்து உள்ளே வந்து ராஜா தான் வரவேற்பார். வரவேற்று உள்ளே போய் உட்கார வச்சுருப்பாங்க. அப்போ தான் ராஜா சொல்லுவார், போய் என் பையனை கூப்பிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மெய்ட்டு சொல்லி விடுவாங்க. ஸோ அவனுமே போய்கிட்டு இருப்பாங்க. அப்போ தான் இளவரசர் வரார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டெல்லாம் பாடுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி கூவிக்கிட்டு இருப்பாங்க. அங்கிட்டுமே நம்ம டே வந்து வந்துக்கிட்டு இருப்பான். இங்கிட்டு வந்து ராஜா சொல்லிக்கிட்டு இருப்பாரு, இந்த மாதிரி ஜங்குக் நீ எங்களுக்கு கிட்டத்தட்ட 20 நாடு கைப்பற்றி கொடுத்துருக்க, ரொம்பவே நன்றி. நீ வந்து இதுக்கப்புறம் இங்கே இருங்க. ஏன்னா போர் பண்ணி நம்மளோட படைகளும் கொஞ்சம் வீக்காக இருப்பாங்கள்ல. ஸோ கொஞ்ச நாள் அவங்க ஃபேமிலியோட கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் படைகளுக்கு போங்க திரும்ப அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஜங்குக்குமே சரிங்க ராஜா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க. இது ரைட் சைடு வந்து நம்ம ஜங்குக்கோட அப்பாவும், லெஃப்ட் சைடு வந்து நம்ம ஜங்குக்கும் உட்காந்துருப்பாங்க. அப்போ தான் கதவை ஓப்பன் பண்ணிட்டு நம்ம டே வரும். அப்படியே ஒயிட் கலர் ஷர்ட் போட்டு, எப்படி சில ஒயிட் கலரில் அப்படியே லாங்காக வந்து அந்த துணி வந்து இருக்கும். டேவ் இறங்கி வரப்போ அவ்வளோ ஒரு அழகாக இருப்பான். ஏஞ்சல் மாதிரி இருப்பான். ஏஞ்சலே இறங்கி வந்த மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு அழகாக இருப்பான். இருக்கிற எல்லாரு கண்ணுமே டே மேலே மட்டும்தான். ஜங்குக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே டேவை பார்ப்பான். அதை பார்த்ததுக்கப்புறம் என்ன நினச்சனோ தெரியாது, குனிஞ்சுக்கிருவான். ஆனால் டே வந்து ஜங்குக்கு வந்து ரைட் சைடு தான் இருப்பான் அப்படின்னு நினச்சிட்டு ரைட் சைடு பார்ப்பான். அப்போ ஜங்குக்கு வந்து அப்போ தான் அவனை பார்த்துக்கிட்டே இருந்திருப்பான். ஆனால் ஜங்குக்கு நம்ம டே என்ன பண்ணியிருப்பான், சரி ரைட் சைடு இல்லை லெஃப்ட் சைடு தான் இருப்பான்ட்டு இங்கிட்டு பார்த்தா ஜங்குக்கு டக்குன்னு குனிஞ்சுக்கிருவான். இதை பார்க்குற டீக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஏன்னா எல்லாருமே இனி தான் பார்க்குறாங்க, நீ மட்டும் ஏன்டா நீ பார்க்கல அப்படின்னு மாதிரி தான். ஏன்னா அவனுக்காக தான் இவன் முழுக்க இந்த மாதிரி ரெடியாகி வந்திருப்பான். ஆனால் ஜங்குக்கே பார்க்கலன்றப்ப அவனுக்கு கஷ்டமாக தானே இருக்கும் டேக்கு. ஸோ உள்ளே வந்துட்டு அப்பாவுக்கு பவ் பண்ணிட்டு இருக்க அவங்க வந்திருக்க தளபதிகளுக்கும் பவ் பண்ணுவாங்க. அப்போ வந்து ராஜா சொல்லுவார், இந்த மாதிரி ஒயின் ஊற்றி கொடுப்பா, ஏன்னா நீ தானே அடுத்த இளவரசர் அப்படின்ற மாதிரி சொல்லிப்போம். சரிங்க பண்ணிட்டு ஒயின் ஊற்றி பெரிய தளபதிக்கும் நம்ம சின்ன தளபதி அதை நம்ம ஜெக்கிக்கும் ஊற்றி கொடுத்துருவாங்க. கொடுக்குறப்ப ஜெக்கி அப்போ கூட பார்க்க மாட்டான். தேவமே என்ன பண்ணுவான், போய் உட்காந்துருவான். உட்காந்துட்டு அப்போ வந்து ராஜா சொல்லுவார், இந்த மாதிரி இங்கே தான் உங்களுக்கு நாங்கள் விருந்தளிக்கிறோம், உங்களுக்கு வந்து நல்ல வீடும் நல்ல காசு பொண்ணு பொருள் அந்த மாதிரி எல்லாமே கொடுப்பாங்க. அப்போ வந்து சரிங்க ராஜான்ட்டு அவங்க நம்ம ஜங்குக் வாங்க மாட்டான். ஆனால் ஜங்குக் அப்பா வந்து வாங்கி வச்சுக்கிடுவார். ஏன்னா அவர் வந்து ஜங்குக் வாங்க மாட்டான்னு தெரியும். ஸோ ஆனால் ஜங்குக் அப்பாட்டே கொடுத்துருவார். ரெண்டுமே ஒரே ஃபேமிலி தானே அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நடன கலைகள் இருக்குது, ஸோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப அங்கே வந்து ஒரு பொண்ணு வந்து ரொம்பவே அழகாக டான்ஸ் ஆடும். ஆனால் ஜங்குக்கு வந்து அந்த பொண்ணை மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருப்பான். இதை பார்க்குற டேக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா டே வந்ததுலேருந்து ஜங்குக்கை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருப்பான். என்ன அங்கிட்டு ஜங்குக்கு வந்து அந்த பொண்ணவே பார்க்க வேண்டியும் நம்ம டேக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. என்னடா இவனுக்கு பொண்ணுங்களை தான் பிடிக்குமா, நம்மளை பிடிக்காதா அப்படி மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணுவோம். ஆனால் அது வந்து ஜங்குக்கு வந்து நம்ம டே வந்து ஃபீல் பண்ணி குனிஞ்சுக்கிடுவான். அப்போ வந்து நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம டேவை தான் பார்ப்பான். டேவை பார்க்குறப்ப ஆனால் நம்ம டே பார்க்குறப்ப ஜங்குக்கு பார்க்க மாட்டான். ஓகேங்களா, இதான் ஓகேங்களா. ஸோ அந்த பொண்ணவே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. டான்ஸ் ஆகிட்டு அந்த பொண்ணு போகிறப்ப அந்த பொண்ணு வந்து டான்ஸ் ஆகிட்டு இருக்கும். அப்போ வந்து டக்குனு நம்ம டே எந்திரிச்சிட்டு அப்போ நானும் டான்ஸ் ஆடுறேன் அப்படி மாதிரி சொல்லுவாங்க. என்னது நீ டான்ஸ் ஆடுறியா, நீ ராஜா, நீ இளவரசன், இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். நான் வந்து பரதம் கற்று வச்சிருக்கேன்ப்பா, அவங்க வரதுக்காட்டி நான் ஒரு இளவரசர் தானே, ஸோ அவங்கள கௌரவிக்கணும்ல, ஸோ அதனால் நான் டான்ஸ் ஆடுறேன்ப்பா, எல்லாருமே வந்து ஜாலியாக அதை என்ஜாய் பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி நம்ம டே சொல்லுவான். அவங்க அப்பாவுக்குமே சரி இப்படிலாம் ஆடுறேன்னு சொல்கிறான்ட்டு ஒன்றும் சொல்ல முடியாது. பரதம் மாதிரி ஒரு டான்ஸ் ஆடுவோம், அவ்வளோ அழகாக இருக்கும். அவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடுவோம். இருக்கிற எல்லார் கண்ணுமே நம்ம டே மேலே தான். இவ்வளோ அழகாக ஒரு பையனால் இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஜங்குக்கு வர்றதுக்கு முன்னாடி டே தான் அந்த ஊருக்கே ஒரு எப்படி சொல்ல பிரின்ஸ் மாதிரி. ஏன்னா அவ்வளோ அழகாக வேறு இருப்பான். அப்பப்போ வெளியே போயிட்டு வரப்போ இருக்கிற பொண்ணுங்க பசங்களுக்குமே அவனை ரொம்ப நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம டேவை வந்து ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா அவனுக்கு
பொண்ணு ஃபேஸும் பையனோட ஃபேஸும் கலந்த மாதிரி அவ்வளோ ஒரு க்யூட்டாக மேன்லியாக இருப்பான். ஸோ அதனால் இருக்கிற பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்குமே பிடிக்கும் நம்ம டேவை. ஸோ அதனால இருக்கிற எல்லாருமே ஆன்னு பார்ப்பாங்க. இப்போ ஜங்குக்கு வந்ததுக்கப்புறம் தான் ஐயோ என்னம்மா இருக்கான், வீரமாக இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லி தான் நம்ம ஜேகே பக்கத்தில் சாஞ்சிக்கிடுவாங்க. ஸோ அதனால் நம்ம இருந்தாலும் நம்ம டே ஃபேன்ஸ் பூரா சும்மாவாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் 2 பேருக்கா தனித்தனியாக ஃபேன் பேஸே உருவாச்சிச்சு அந்த நாட்குள்ளேயே. ஸோ இவங்க 2 பேருமே வந்து நம்ம டே வந்து அவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்போம். ஆனால் ஜங்குக்கு வந்து என்ன பண்ணுவான், அந்த பொண்ணை பார்ப்பான். இது பார்க்குற டேக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாகுது. அப்போ வந்து அவன் கையில் வந்து ஒரு துணி மாதிரி இருக்குமா, அதை வந்து கரெக்டாக அந்த கிம்மு கிட்ட போடுவான். கிம் யாருமே கிடையாது, நம்ம ஜங்குக்கோட அப்பாவோட அசிஸ்டன்ட் தான். சின்ன வயசுல இருந்து அவன் வந்து அரண்மனைக்குள்ளே தான் வளர்ந்துருப்பான். ஏன்னா அரண்மனைக்குள்ளே என்னென்ன நடக்குதுன்ட்டு சொல்லி நம்ம தளபதிக்கு வந்து அப்டேட் கொடுக்குறது அந்த பையனாக தான் இருக்கும். ஸோ அதனால் அவன் வந்து இங்கேருந்து அங்கே அந்த தூதுவன் மாதிரி சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருப்பான். ஜங்குக்கோட அப்பாட்ட வந்து எல்லாமே அரசர் மூலியமா என்னென்ன சொல்லணுமோ அது பூரா சொல்லி அந்த மாதிரி வந்து இருப்பான். ஸோ நம்ம அந்த கிம்மு பையன் வந்து நம்ம அரண்மனைக்குள்ளே இருக்கிறனால டேயாங் வந்து சின்ன வயசுலேருந்தே கிம்முக்கும் தெரியும், டேயாங்க்கும் தெரியும். ஸோ 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரின்னே சொல்லலாம். ஆனால் கிம்முக்கு வந்து டேயாங் வந்து ஃப்ரெண்டாக மட்டும் பார்க்க மாட்டான், லவ் பண்ணுவான். ஸோ இதனால டேயாங்க்கு வந்து அது தெரியாது, ஃப்ரெண்டாக மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருப்பான். ஓகேங்களா. அப்போ வந்து டேயாங் என்ன பண்ணுவான், அந்த கிளாத் மாதிரி இருக்கும் அவன் கையில், அந்த கிளாத்தை வச்சு தான் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பான், அந்த ஒயிட் கலர் கிளாத்து. ஸோ அதை வந்து அப்படியே கிம்மு மேலே போடுவான். கிம்மு வந்து அதை பிடிச்சி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பான். ஏன்னா 2 பேரும் சேர்ந்தா டான்ஸ் ஆடணும்னு அவங்க அப்பாட முதலே சொல்லிட்டு தான் உள்ளே இறங்கவே செஞ்சுருப்பான். ஸோ 2 பேருமே டான்ஸ் ஆடுறாங்க, ரொம்ப க்ளோஸாக ஆடுறாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா அதை பார்க்குற ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி கடுப்பாகுது. ஆனால் ஜங்குக்கு வந்து டேயாங் வந்து பார்க்குறப்ப ஜங்குக்கு பார்க்க மாட்டேங்கிறான். அதான் டேயாங்க்கு பிரச்சனையாக இருக்குது. கடைசி ஸ்டெப்பாக அந்த ஸோ ஒரு மாதிரி காலை தூக்கிட்டு கையை தூக்கிட்டு ஒரு மாதிரி பிடிச்சிருப்பாங்க, இடுப்பில் பிடிக்கிற மாதிரி. ஆனால் டேயாங் வந்து இளவரசரில் ஸோ தொடக்கூடாதுல்ல. ஸோ அந்த கிளாத்தை வச்சு நம்ம பிடிச்சிருப்பான் நம்ம கிம்மு. ஸோ பிடிச்சிட்டு அந்த மாதிரி ஒரு மாதிரி சாஞ்சிருப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி பிடிச்சிட்ருப்பானா. அப்போ வந்து டேயாங் வந்து அப்படியே எல்லாருமே வந்து கை தட்டி என்கரேஜ் பண்ணுவாங்க. அப்போ தான் ஜங்குக்குமே பார்த்து சும்மா பேருக்குன்னு கை தட்டுற மாதிரி தட்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து டேயாங் வந்து இப்படி தூக்குவானா, அந்த எப்படி சொல்ல வருமா, நிமிக்கிறப்ப அப்படியே டேயாங்கோட பக்கத்தில் வந்து அதாவது நம்ம கிம்மு வந்துடுவான். ஸோ அந்தளவுக்கு க்ளோஸாக 2 பேர் இருப்பாங்க. கிட்டத்தட்ட 1 இன்ச்சு தான் கேப் இருக்கும் அவங்க ஃபேஸுக்கு. ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்ப டேயாங் வந்து நம்ம கிம்மை பார்த்து ஸ்மைல் பண்ணுவோம். நான் லிட்ரலி கிம்மு விழுந்துட்டான்னு தான் சொல்லுவோம். ஏன்னா அந்தளவுக்கு டேயாங் வந்து அட்மியர் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இதை பார்க்குற ஜங்குக்கு ஒரு பக்கம் வெறியாகுது, என்னடா இவன் இப்படி பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரி. ஆனால் எதுவுமே சொல்ல, ஆனால் முறைச்சிக்கிட்டே தான் இருப்பான். ஸோ அப்போ அந்த பார்ட்டியை முடிஞ்சு இந்த மாதிரி நீங்கள் கொஞ்ச நாள் இங்கே இருங்க, என் பையனுக்கும் கத்தி சண்டைலாம் அவ்வளோவா தெரியாது, ஸோ அவனுக்குமே கொஞ்சம் போர்க்கலையில் கற்றுக் கொடுங்க அப்படின்ற மாதிரி பெரிய தளபதிகிட்ட சொல்லுவாங்க. சின்ன தளபதியாகனா நம்ம ஜேகே தான் சொல்லுவாங்க. ஜேகே என்ன சொல்லுவோம், இல்லை எங்கள் அப்பா இருக்கிறப்ப எங்கள் அப்பாட்ட தான் நானே கற்றுக்கிட்டேன், ஸோ எங்கள் அப்பாட்டே நீங்கள் கொடுங்க, நான் வந்து எங்கள் அப்பா இருக்கிறப்ப நான் கற்று தர மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். இது கேட்குற ஜங்குக்கு நம்ம டேக் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா அவன் ஓகே சொல்லுவான்னு நினச்சி பார்த்துருப்பான். பட் அவன் சொல்லாமல் இப்படி சொல்லிட்டால, ஸோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் ஜேகே வந்து நம்ம டே வந்து சரி ஓகேப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுவோம். அப்பப்போ வந்து போர்க்கலைகளும் நடந்துக்கிட்டு இருக்கும். அப்பப்போ காலையில் வந்தோடனே டேயாங் வந்து அந்த 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 போரெல்லாம் கற்றுக்கிட்டு, அந்த கத்தி சண்டையெல்லாம் கற்றுக்கிட்டு இருப்பான். அப்பப்போ ஜங்குக்கு வெளில வர்றப்ப ஜங்குக்கு சைட் அடிச்சுட்டு அந்த மாதிரி அப்படியே லிட்ரலி எப்படி சொல்ல, ஜங்குக்கு வந்து பார்த்துக்கிட்டே தான் இருப்பான் எனி டைம் ஜேகே. சரி நம்ம டே ஜங்குக்குமே அப்பப்போ டேவை பார்ப்பான். பட் அவ்வளோவா பெருசாக காட்டிக்க மாட்டான். ஆனால் நம்ம டே வந்து லிட்ரலி ஜங்குக்கவே பார்த்துக்கிட்டே இருப்பான், ஒரு மாதிரி க்ளோஸாக இருப்பானா. அப்போ தான் நம்ம டேவோட அப்பா வந்து சொல்லுவார், இந்த மாதிரி நீ வந்து பசங்கள்லாம் பார்க்கக்கூடாது, அது ரொம்ப தப்பு, நீ வந்து கிம்மை பார்க்குறது தான் சரியில்லை அப்படின்னு மாதிரி சொல்கிறப்ப தேங்க் வந்து கடுப்பாயிரும். அவங்க அப்பாவை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சுனா, நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, கிம்மு வந்து என்னோடய ஃப்ரெண்டு அவ்வளோதான், இது வரைக்கும் என் பக்கத்தில் எந்த ஒரு பையனுமே விட்டது கிடையாது, நீங்கள் ஒன்லி பொண்ணுங்க தானே மெய்டாக வச்சுருக்கீங்க, இப்போ எதுக்கு நீங்கள் எப்படி பேசுகிறீங்க, எனக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்ட்னா அது கிம்மு மட்டும்தான், ஸோ நீங்கள் இந்த மாதிரி பேசாதீங்கப்பா, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி டேயாங் வந்து சொல்லி ஃபீல் பண்ணுவான். அதுக்கு அவங்க அப்பா சொல்லுவார், சரி நான் சொன்னது தப்பு தான், உனக்கு வந்து இப்போ 20 வயசு ஆயிடுச்சு, ஸோ நீ வந்து இப்போ மேரேஜ் பண்ணிக்கிற டைம் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்லுவார். இது கேட்குறதுக்கு நமக்கு டேக் வந்து ஒரு மாதிரி கண்ணெலாம் கலங்குது. இருந்தாலும் அவன் சொல்லுவான், அப்பா எனக்கு 20 வயசு தான் ஆகுது, எனக்கு இப்போதைக்கு மேரேஜ் பண்ணுற ஐடியாவே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இருந்தாலுமே அவங்க அப்பா வந்து இல்லை நீ வந்து கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிக்கணும், ஏன்னா அடுத்த இளவரசருக்கு வந்து குழந்தை வேணும், குழந்தை இருந்தால் தான் உன்னை அடுத்து நான் ராஜாவாக்க முடியும், ஸோ நீ வந்து இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற
அப்படின்னு மாதிரி சொல்லுவான். அதுக்கு வந்து டேயாங் வந்து இல்லை இல்லை என்னால் சத்தியமாக முடியாது அப்படின்னு மாதிரி சொல்கிறப்ப ஏன் அந்த கிம்னாலையா அப்படின்ற மாதிரி திரும்படியாக கேட்பாரு. அப்பா நீங்கள் என்ன லூஸா நான் தான் சொல்லிட்டேனா அப்படின்னு மாதிரி சொல்கிறேன். இங்கே பாருட்டே நீ வந்து ஒரு பையனோட ஒன்றா இருந்துட்டேனா உன்னால் அடுத்து வந்து நீ அவன் மனசார அவங்களோட ஒன்றா இருந்துட்டேனா உனக்கு வந்து குழந்தை பிறந்துடும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே டியாங்கு ஷாக் ஆகுது. என்னம்மா சொல்கிறீங்க இதெல்லாம் நம்புறீங்களா அப்படின்னு மாதிரி சொல்கிறப்ப நம்ம வாங்கி வந்த வரோம் அப்படி நான் பிறந்ததே அந்த மாதிரி தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப டியாங்கு லிட்ரலி ரொம்ப ஷாக் ஆகுது. பட் அதை நினச்சி ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருக்குது. ஏன்னா ஜங்குக்கு வந்து எப்படினாலும் ஜங்குக்கு வந்து ஒரு குழந்தை தந்துடலாம்ல. ஸோ அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு அவன் ஒரு பக்கம் சில வந்து ஒரு கணக்கு போட்டுக்கிட்டு இருப்பான். அந்த டே சொல்லிடுவான், அப்பா நீங்கள் இந்த மாதிரி நினைக்கிறதெல்லாம் தப்பு, நான் கிம்மு வந்து என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, ஸோ அந்த மாதிரி தான் நான் உன்னை பார்த்துட்டு இருக்கேன், ப்ளீஸ் இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவான். அவங்க அப்பாவுமே சரி கொஞ்சம் புரிஞ்சுட்டு, ஆனால் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்ப்ப நான் இப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம், எனக்கு வேறு பொண்ணை பாருங்கள், எனக்கு அந்த பொண்ணை பிடிக்கலன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. உடனே அவங்க சொல்லப்போனால் பக்கத்து நாட்டு இளவரசியை தான் நம்ம டேயாக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருப்பாங்க. அந்த இளவரசி பேர் வந்து நல்லெண்ணெய் வச்சுக்கோங்க, ஸ்டெல்லானே வச்சுக்கோங்க. ஏன்னா ஸ்டெல்லா பொண்ணு வந்து சரியான வில்லி. இந்த முக்கியமான கேரக்டரில் இந்த வில்லி கேரக்டரில் இந்த பொண்ணு தான் ஃபஸ்ட்டு மெயினிங் வரும். ஓகேங்களா? அந்த அப்போ வந்து டேயாங் அப்பா சொல்லுவார் சரின்ட்டு நீ அவரை டேயாங் வந்து அனுப்பிவிட்ருப்பாரு. அனுப்பிவிட்டு ஜேகே வர சொல்லியிருப்பாங்க. ஜேகே வந்தோடனே ஜேகேவோட அப்பாவும் வர சொல்லியிருப்பாரு. ஸோ தளபதின்ற மாதிரி சொல்கிறப்ப என்னங்க ராஜா சொல்லுங்கள், எனக்காக நீங்கள் ஒன்று பண்ணணும் அப்படின்னு மாதிரி சொல்கிறப்ப சொல்லுங்கள் ராஜா உங்களுக்காண்டி என் உயிரையுமே விடுவேன் அப்படி இப்படின்னு பல தத்துவம்லாம் பேசுவார். அப்போ வந்து டேவோட அப்பா தான் சொல்லுவார், ராஜா தான் சொல்லுவார், இந்த மாதிரி பக்கத்து நாட்டு இளவரசியை உங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படிமா சொல்கிறப்ப ஜங்குக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. ஏன்னா இளவரசின்றப்ப இளவரசர்கள் தானே கல்யாணம் பண்ணிக்கணும், அது எப்படி நாங்கள் கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்ட்டு ஜங்கு கேட்பாங்க. இல்லை நீ வந்து இப்படி சொல்லப்போனால் இளவரசரோட நீ தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க, ஸோ அவங்ககிட்ட நான் சொல்லி புரிய வச்சுக்கிறேன், நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கணும், ஏன்னா என் பையன் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டான், என் பையனுக்கு வந்து இப்போ வயசு இல்லைன்னு வேற அவன் சொல்கிறான், ஸோ அவனுக்கு இப்போ விருப்பம் இல்லை, ஸோ நீ தான் கல்யாணம் பண்ணிக்கணும், நான் இன்னொரு இளவரசியை பார்த்து வச்சிருக்கேன், அவன் அந்த பொண்ணுக்கு வந்து அவன் ஓகே சொல்கிற மாதிரி நான் பார்த்துக்கிறேன், நீ ப்ளீஸ் இந்த மாதிரி பண்ணு ஜங்குக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ராஜா கேட்க விட்டு இவனுக்குமே வேறு வழி இல்லாமல் சரிங்க ராஜா நீங்கள் சொன்னால் நான் அதை செய்கிறேன் அப்படின்ற மாதிரி செஞ்சுட்டு பவ் பண்ணிட்டு வெளியே வந்து போவாங்க. இந்த விஷயம் எப்படியோ மெய்ட் மூலியமாக நம்ம டேக்கு தெரியுது. டேக் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, நம்ம வேணா சொன்னால் தானே இவன் தலையில் அப்படி பண்ணுறாங்க கட்டுறாங்க அந்த பொண்ணை அப்படின்ற மாதிரி. ஏன்னா அந்த பொண்ணை பற்றி லைட்டாக நம்ம டேக்கு தெரிஞ்சிருக்கும் போல, அதனால் தான் அந்த பொண்ணு வேணான்னு இருப்பான். ஸோ இன்னொரு பொண்ணையும் காட்டுறாரு அவங்க அப்பா, இந்த மாதிரி இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு மாதிரி சொல்கிறப்ப இல்லைப்பா என்னால் இப்போதைக்கு முடியாதுன்னு சொல்லுவான். அவங்க அப்பா வந்து இல்லை நீ கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்ல ஆரம்பிச்சிருவார். டேக்குமே வேறு வழி இல்லை சரின்ட்டு அவனுமே ஓகே சொல்லிடுவான். ஓகே சொல்லிட்டா அன்னைக்கு நைட்டு ஸோ மறுநாள் எப்படி சொல்லலாம், மறுநாள் ஜங்கு கல்யாணம், நம்ம டேக்கு வந்து அடுத்த நாள் கல்யாணம், அதுக்கு அடுத்த நாள் ஓகேங்களா. ஸோ இவன் வந்து ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி கோவமாக வாழை எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருப்பான். அப்போ தான் ஒரு கை வந்து நம்ம ஜங்குக்கு பிடிச்சி இழுத்து யாருமே இல்லை நம்ம டே தான். அப்போ ஜங்குக்கு பக்கத்தில் வந்துக்கிட்டே டே சொல்லுவான், நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்பான். இதை கேட்குற வந்து ஜங்குக்கு வந்து ஒன்றுமே புரியாது, என்னடா இவன் பேசிட்டு இருக்கான், இங்கே நீ பையன் நானும் பையன் நம்ம 2 எப்படி மேரேஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப ஏன் லவ் பண்ணலாமே, லவ் பண்ணி மேரேஜ் பண்ணுறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, லவ்க்கு எதுக்கு பையனா பொண்ணான்னு கேட்குற அப்படின்ற மாதிரி சொல்லிப்போம். எனக்கு வந்து வாரிசு வேணும், ஸோ உன்னால் நான் குழந்தை பெற்றுக்கவா முடியும் அப்படின்ற மாதிரி நக்கலாக கேட்பாரு நம்ம ஜெகேவும். அது டேயாங்குமே சிரிச்சுக்கிட்டே ஜங்கு பக்கத்தில் வந்துட்டு ஏன் நான் குழந்தை பெற்று தர முடியாதான்னு நினைக்கிறியா என்ன அப்படின்ற மாதிரி கேட்பான். என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிற, நீ எல்லாம் தெரிஞ்சுதான் சொல்கிற, இல்லை உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிக்கிருச்சா அப்படின்ற மாதிரி கேட்பான். அதுக்கு வந்து தேங்க சொல்லுவான், இங்கே வேறு உண்மையிலே தான் எங்கள் அப்பாவே அப்படி தான் பிறந்திருக்காரு, ஸோ எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மா வயிற்றுலேருந்து பிறக்கலை, அவங்க அப்பாவோட வயிற்றுல இருந்தால் பிறந்திருக்காரு, உனக்கு புரியுதா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அப்போ ஜங்குக்குமே ஒரு தடவை கேட்டிருப்பான், இந்த மாதிரி ராஜா வந்து ராஜாவோட அப்பாவுக்கு பிறந்தவரான் அம்மாவுக்கு இல்லையா அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருப்பான். ஸோ அதை வச்சுட்டு ஜங்குக்குமே என்ன சொல்கிறோட உண்மையாக தான் சொல்கிறேன் அப்படி மாதிரி கேட்பான். ஆமாம் உண்மையாக தான் நான் சொல்கிறேன், அதுவும் நாங்கள் இருக்கிற பர்சனோட உண்மையாகவே நாங்கள் வந்து சந்தோஷமாக இருந்து நாங்கள் அந்த மாதிரி இருந்தோம்னா அந்த குழந்தை வந்து எங்கள் குழந்தை வந்து பிறக்கும் அப்படின்ற மாதிரி நம்மகிட்டே சொல்லுவான். இது கேட்குற ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி சிரிச்சுட்டு அப்புறம் என்ன பார்த்தாவா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்லுவோம். நம்ம டேக் வந்து ஒரு மாதிரி ஷாக் ஆகுது, ஏன்னா ஜங்குக்கு வந்து ஓகே சொல்லுவானே அவன் எதிர்பார்த்துருக்க மாட்டான். ஸோ நம்ம டே என்ன சொல்லுவான், நாளைக்கு ஒன்று கல்யாணமே அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஆமாம் இல்லை கல்யாணம்ல என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப நான் பேசாமல் அந்த கல்யாணத்தை நிறுத்திடுறேன், உன்னால் தான் குழந்தை பெற்றுக்க முடியும்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம டேக்குமே ஒரு மாதிரி ஹாப்பி ஆயிரும், நான் என்னோட மேரேஜ் நிப்பாட்டிடுறேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ வந்து நம்ம ஜங்குக்கு வந்து கிஸ் பண்ணுவான், டேயாங்குமே கிஸ் பண்ணுவோம். ஸோ கிஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுவான், நம்ம டேயாங் வந்து அவனோட ரூமுக்கு வந்து ஜங்குக்கு கூட்டிகிட்டு போவான். கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வந்து அவங்க வந்து கொஞ்சம் க்ளோஸாக இருப்பாங்க. டேயாங்கோட கன்னத்தை டச் பண்ணுறதும் கையை டச் பண்ணுறதும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவனை வந்து ஜங்குகிட்ட ஜங்குக்கு வந்து நம்ம டேட்டை வந்து பர்மிஷன் கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரசித்து அவனை வந்து இன்டிமேட்டாக இருக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ வந்து டேயாங் வந்து மாமா அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இதை கேட்குற ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி ஆகுது, என்னது மாமாவா அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாம் நம்ம மோஸ்ட்லி
மோஸ்ட்லி நம்ம நாட்டிலலாம் அந்த மாதிரி தானே சொல்லுவாங்க ஹஸ்பண்டை அப்படின்னு மாதிரி சொல்கிறப்ப சரிங்க பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி நம்ம ஜேகே சொல்லுவாங்க. தேக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுது. அவன் அப்படியே அந்த பில்லோவில் வந்து அவன் ஃபேஸ் வச்சு ஒரு மாதிரி மூடிக்கிடுவான் வெக்கப்பட்டு. ஸோ அப்போ என்ன வெக்கப்படுறியா அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாம் நான் நினச்சி கூட பார்க்கல நீ என்னோடய விருப்பத்தை இவ்வளோ வந்து கேட்டு கேட்டு பண்ணுவேன் நான் இப்படிலாம் இருக்குன்னு நினச்சிட்டோம் நீ அதை விட மேலாகவே இருக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து நம்ம ஜக்குக்கு பற்றி சொல்லிக்கிட்டு இருப்பான். ஜக்குக்குமே அதெல்லாம் பார்த்துட்டு ரசிச்சுட்டு அவங்க கணத்துலலாம் கிஸ் பண்ணிட்டு அப்படியே இன்டிமேட்டாக இருந்துக்கிட்டு இருப்பாங்க. ரொம்பவே ஹாப்பியாகவே அவங்களுக்கு அந்த நைட் போய்கிட்டு இருக்கோம். மறுநாள் காலையில் தான் அப்படியே ஆகுது. டேயாங் மெதுவாக கண்ணு முழிச்சு பார்க்குறான். கிட்டத்தட்ட எப்படி சொல்ல ஒரு ஒரு ஈவினிங் டைம் மாதிரி வச்சுக்கோங்க, ஒரு 3 மணி அந்த மாதிரி. ஸோ அவன் வந்து முழிச்சு பார்க்குறான். முழிச்சு பார்க்குறப்ப நம்ம ஜேகே வந்து பக்கத்தில் இல்லை. அப்போ வந்து ஒரு பிளட்டு மாதிரி ஒரு பறவை வருது. ஒரு குட்டிக்கான இருக்குது. அந்த பறவை வந்து வரப்போ டேங்க் வந்து ரொம்ப ஷாக் ஆகுது. ஏன்னா அந்த பறவை வந்து அவங்க அப்பா அனுப்பிவிட்டது, டேயோட அப்பா அனுப்புனது. அவங்க அப்பா வந்து பார்த்துருப்பாரு. அவங்க அப்பா வந்து ஒரு இடம் சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி இந்த பறவை என்னால் மட்டும்தான் அனுப்ப முடியும், இது வந்து ஒரு மந்திரத்தால் மட்டும்தான் அனுப்ப முடியும். ஸோ இது நான் உனக்கு அனுப்புகிறப்ப அந்த அப்போ வந்து அந்த காலகட்டத்தில் நம்ம ரொம்பவே கஷ்டப்பட போகிறோம்னு அர்த்தம். இது அனுப்புற செகண்டில் நீ எங்கேனாலும் நீ தப்பிச்சு போயிடணும், ஆனால் அரண்மனைக்குள்ளே மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு போதே. ஏன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் ப்ராப்ளம் வரும்ன்ட்டு. ஸோ வேறு யாராச்சும் மேலே தான் வரும்ன்ட்டு அவர் வந்து சொல்லியிருப்பாரு. டேயாங்குமே இந்த பறவை எதுக்கு இப்போ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அந்த பறவையை பார்த்துக்கிட்டு இருப்பான். பார்த்தா அங்கேருந்து வெளிலேருந்து ஒரு சிப்பாய் வந்து கதவை டப்புன்னு திறப்பாங்க. இளவரசின்ட்டு. டேயாங்க்கு வந்து புரியுது என்னமோ நடக்க போகுது அப்படின்ட்டு வேகமாக வந்து அந்த லெட்டர்லாம் எடுத்து படிக்க ஆரம்பிப்பான். இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இங்கே அரண்மனைக்குள்ளே இருக்காத, தயவு செஞ்சு வெளியே போயிரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். ஸோ அவங்க அப்பா சொல்லவட்டியும் அவனுமே ஜன்னல்லாம் எகிரி குதிச்சு வெளியே போகலான்னு போகிறப்ப அந்த சிப்பாய் வந்து பார்த்துட்டு டேயாங் வந்து பிடிச்சிக்கிடுவாங்க. பிடிச்சி இழுத்துட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க அரண்மனைக்குள்ளே. உள்ளே திறந்து உனக்கு கதவை ஓப்பன் பண்ணோன்னே அரண்மனைக்குள்ளே ஜேகே கத்தியோட அவங்க அப்பாவை கத்தி முனையில் டேயோட அப்பாவை நிப்பாட்டியிருப்பார். இதை பார்க்குற ஜேகே நம்ம டேக்கு வந்து ஒரு மாதிரி லிட்ரலி ரொம்பவே ஷாக் ஆகிடுவான். ஏன்னா ஜேகே இந்த மாதிரி பண்ணுவான் நான் எதிர்பார்த்துக்க மாட்டான். ஸோ அப்படியே உள்ளே வருவான். உள்ளே வந்தோடனே அவங்க அப்பா வந்து அப்படியே அடித்து பிளட்டெல்லாம் வந்துருக்கும். அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் அவங்க அப்பாவை தான் கட்டி பிடிச்சிக்குவான். கட்டி பிடிச்சிருக்கிறப்ப நீ என்ன பண்ணுற ஜேகே அப்படிமா சொல்லிட்டு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற, உனக்கு என்ன பண்ணுறேன்னு உனக்கு புரியுதா அப்படிமா சொல்லிப்போம். நம்ம ஜங்குக்கு வந்து டேவை கண்டுக்கலை. நேராக வந்து அங்கே அவங்க அப்பாட்ட போயிட்டு இந்த மாதிரி உன் பையனை நாங்கள் மேரேஜ் பண்ணி கரெக்டாக அப்படின்ற மாதிரி கேட்பான். இதை கேட்குற டேவோட அப்பாவுக்கு ஒரு மாதிரி கடுப்பாகுது. அவர் வந்து வாயிலெல்லாம் அடிச்சு பிளட்டாக வந்துருக்கணும். அதோட வந்து ஜேகே மூஞ்சியில் துப்பிடுவார். துப்பினோடனே ஒரு பையனை நீ எப்படா கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப ஏன் பண்ணிக்கலாமே, உங்கள் வீட்டிலேருந்து நீ அப்படி தானே பிறந்திருக்க அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இது கேட்குற வந்து நம்ம டேவோட அப்பாவுக்கு இது எப்படி உனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருப்பாரு. டே வந்து அப்படியே தலை குஞ்சுக்குருவார். இவன் எப்படி சொல்கிறப்ப நீ என்ன பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாம் உங்கள் வீட்டில் ஆண்வரிசைகள் பூரா குழந்தை பெற்றுக்க முடியுமாமே, இவன் தான் சொன்னான், டே தான் சொன்னான், என் பொண்டாட்டி தான் சொன்னுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இதை கேட்குற நம்ம டேவோட அப்பாவுக்கு என்ன சொன்னே தெரியாது. ஒரு மாதிரி ஷாக்காக பார்த்துக்கிட்டு இருப்பான் ஜங்குக்கு. சரி நம்ம டேவை என்ன சொன்னேன் அதுவும் இவங்கிட்ட போய் சொல்லியிருக்கியே அப்படின்ற மாதிரி. நான் டேக்கு வந்து ஒன்றுமே புரியாது. இவன் என்ன பேசிகிட்டு இருக்கா, இங்கே என்ன நடந்துட்டு இருக்குன்னு அவனுக்கு புரிஞ்சுக்கவே கொஞ்சம் டைம் எடுக்குது. ஆனால் புரிஞ்சதுக்கப்புறம் ப்ளீஸ் எங்கள் அப்பா விட்டுரு அப்படின்னு சொல்லிப்ப இவன் நம்ம ஜங்குக்கு வந்து மெதுவாக வந்து எந்திரிச்சிட்டு நம்ம டேவோட ஹிப்பை பிடிச்சி இழுத்துட்டு என்ன பொண்டாட்டி விட சொல்கிற, என்னோடய அம்மா அப்பாவை கொண்டவங்களை நான் எப்படி விட முடியும் சொல்லு, உங்கள் அப்பாக்காண்டி நீ இவ்வளோ துடிக்கிறியே, என்னோடய அப்பா அம்மாவுக்கு நான் எங்கள் அப்பா அம்மாக்காண்டி இவனை கொல்லலான்னு தான் நினச்சேன். ஆனால் இப்போ வந்து நான் இப்படி கொல்ல மாட்டேன். அவன் தினம் உயிரோடு இருக்கணும், நான் தினம் சாகணும், உன்னைய வச்சு தான் நான் அவனை சித்திரவதைப்படுத்த போகிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு மாதிரி ரூடாக சொல்லுவானா. டேக்கு கொஞ்சம் ஜங்குக்கு பார்க்க பயமாக இருக்குது. ஏன்னா நைட்டு பூரா வேறு மாதிரி இருந்துட்டு இப்போ வேறு மாதிரி இருக்காங்க. ஸோ அதனால் ரொம்பவே பயமாக இருக்குது டேக்கு. அங்கிட்டு டேவோட அப்பா வந்து கெஞ்ச ஆரம்பிச்சிருவாரு, ஒரு மாதிரி என் பையனை விட்டுரு, என் பையனுக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, பண்ணது பூரா நான் தான், என் பையனுக்கு ஒன்றுமே தெரியாது, என் பையனை விட்டுரு அப்படி மாதிரி கெஞ்சிக்கிட்டு இருப்பாரு அவங்க அப்பா அங்கிட்டே நம்ம டேவோட அப்பா. ஜங்குக்கு வந்து டேயோட அப்பா பக்கத்தில் போயிட்டு இந்த மாதிரி தானே எங்கள் அம்மா உங்ககிட்ட கெஞ்சினாங்க, நீ விட்டையா என்ன அப்படின்ற மாதிரி கேட்பான். அதுக்கு வந்து டேயோட அப்பா வந்து தலையை குனிஞ்சுக்கூடாது, தயவு செஞ்சு நீ வந்து எனக்கு வேணா கொன்று என் பையனையும் என்னோட ஒய்ஃபையும் நாடு கடத்திடு, என் பையனை விட்டுரு, என் பையனுக்கு ஒன்றுமே தெரியாது, என் பையன் ரொம்பவே நல்ல இன்னசென்ட்டான பையன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அப்படின்ட்டு டேவோட அப்பா வந்து ரொம்பவே கெஞ்சிக்கிட்டு இருப்பான். இந்த மாதிரி தானே எங்கள் அம்மாவும் கெஞ்சிருப்பாங்க, நீ விட்டையா, அதுக்காகவும் நீ வந்து பாடணும், நீ கஷ்டப்பட்டு உன்னோட பையன் வந்து இங்கே அனுபவிக்கிறத பார்த்து நீ நொந்து சாகணும் அப்படின்ற மாதிரி ஜேகே வந்து செம்ம வில்லத்தனமாக சொல்லுவான். இது கேட்குற டேவோட அப்பாவுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. இல்லை என் பையனை மட்டும் விட்டு அப்படின்னு உன் பையன் என்கிட்ட ஒன்று சொன்னானே அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இது கேட்குற டேவோட அப்பாவுக்கு வந்து இல்லை இங்கே எதுவுமே தெரிஞ்சிக்கக்கூடாது அப்படின்னு வேகமாக வந்து நம்ம டேவோட அப்பா வந்து டேவை தான் பார்ப்பான். டேவை பார்த்தா டேவோட பக்கத்தில் அவனோட ஹிப்பை பிடிச்சி நம்ம ஜங்கு வந்து
பக்கத்தில் இருப்பான். அதிலே புரிஞ்சிருச்சு நம்ம டேவோட அப்பாவுக்கு உனக்கு எப்படியோ உண்மை பூரா தெரிஞ்சிருச்சு அப்படின்ட்டு. ஆனால் உன் பையனால் குழந்தை பெற்றுக்க முடியுமாமே, ஸோ உன் பையனை வந்து நான் இங்கே வச்சுக்கிறேன், நீ நீயும் உன் பொண்டாட்டி வேணாலும் இங்கேருந்து நான் அனுப்புகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இல்லாட்டி நான் உங்கள் 2 பேர்த்தையும் இங்கேயே கொண்டு போட்டுருவா அப்படின்ற மாதிரி கேட்பான். இது கேட்குற டேயாங்க்கு வந்து அழுகையாக வந்து ஜங்குக்கை பிடிச்சி அடிச்சுட்டு, நீ ஏன் அப்படி பண்ணுற, நீ என்கிட்ட நல்லா தானே நடந்துக்கிட்டே, இப்போ என்ன இப்படி பண்ணுற, நான் உன்னை நல்லவன் நினச்சேன், இப்படி நான் என்னோட ரகசியத்தை பூரா சொன்னேன், ஆனால் நீ இப்படி இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல, தயவு செஞ்சு எங்கள் அப்பா விட்டுரு, எங்கள் அப்பாவை நாடு கடத்தாச்சு செய்ய, கொல்ல மட்டும் செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு காலை வந்து கதறுவான். ஆனால் ஜங்குக்கு வந்து அது வந்து எப்படி சொல்ல, ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டான். ஆனால் டே வந்து அடிப்பான், சப்புன்னு கணத்துலேயே அடிச்சுடுவான். இருக்கிற எல்லாருமே வந்து மிரண்டு பார்ப்பாங்க, ஏன்னா அப்பா வேந்தா ராஜா. ஸோ என்ன பண்ணுவாங்க, இருக்கிற எல்லாமே மிரண்டு பார்ப்பாங்க. நம்ம டேக்குமே ஒரு மாதிரி அடிச்சிட்டோமேன்னு பயமாக இருக்கும். ஆனால் இருந்தாலுமே அப்பப்பா நீங்கள் இங்கேருந்து போங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஆனால் ஜங்குக்கு என்ன பண்ணுவான், டேயோட ஹேரை பிடிச்சா அப்படியே பக்கத்தில் இழுத்து ரொம்ப போஸ்ட் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவான். டேயோட அப்பாவுக்கு வந்து இதை பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்கு, விட்றா என் பையனை அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கிற எல்லாருமே அடிக்க சொல்லுவான். நம்ம டேவுமே வந்து பலர்னு கணத்தில் அடிப்பான். ஆனால் ஜங்குக்கு வந்து இழுத்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணிட்டுருவான். ஜங்குக்கு நம்ம டே அடிக்க அவங்க அப்பாவுக்கு ரொம்ப சிவியராக அடி விழுந்துகிட்டு இருக்கும். இது பார்க்குற டே வந்து ஒரு மாதிரி பொம்மை மாதிரி நிற்பானா. அப்புறம் தான் அவங்க ஜங்குக்கு வந்து ஒரு ஃபியூ செகண்ட் கழிச்சு தான் ஜங்குக்கு வந்து கையை காமிப்பான், அடிக்காதீங்க அப்படின்ற மாதிரி. அப்போ தான் டேக்கு புரியுது, ஓ அப்போ வந்து நம்ம அமைதியாக இருந்தால் தான் நம்ம அப்பாவை விடுவான் போல் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு ஒரு மாதிரி சைலண்ட்டாக அப்படியே ஒரு மாதிரி ரொம்பவே கண்ணெல்லாம் கலங்கி அவனோட லவ் பூரா எங்கே போச்சுன்ற அளவுக்கு அவ்வளோ அழுது அப்படியே பார்த்துக்கிட்டு போவோம். டியரி ஐஸோட நம்ம ஜங்குக்கை பார்ப்பான். அப்போ ஜங்குக்கு வந்து நேராக அவங்க அப்பாவை பார்த்துட்டு, நல்லா பார்த்துக்கோ உங்கள் அப்பாவை, நீ இப்போ நல்லா பார்த்துக்கோ, நீ மட்டும் நான் சொல்கிற மாதிரி செய்யலாட்டினா உங்கள் அப்பாவை நான் கொண்டு போட்டுருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இதை கேட்குற டேயாங்க்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாகுது. இல்லை எங்கள் அப்பா வந்து நாடு கடத்திடு, நீ என்ன சொன்னால் நான் பண்ணுறேன், நீ வந்து இந்த இது அந்தப்புற அழகிகன்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி வச்சுக்கோன்னு நினைக்கிறியா, வச்சுக்கோ. ஸோ ஆனால் எங்கள் அப்பாவை விட்டுரு, எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் வந்து அங்கே தனியாக வச்சு இருக்கட்டும், அவங்கள வந்து நாடு கடத்தி விட்டுரு அப்படின்றப்ப அவங்க அடிமையாக தான் போகணும், அது ஒன்று தெரியுமா, தெரியும். ஆனால் அவங்க கொஞ்சமாட்டி சந்தோஷமாக இருப்பாங்க, இங்கேருந்து உன்னைய பார்த்துக்க, என்னை கஷ்டப்படுத்துறத பற்றி அவங்க ரொம்பவே கஷ்டப்படுவாங்க, ஸோ அவங்கள அனுப்பி விட்டுரு அப்படி மாதிரி கெஞ்சுவான். ஆனால் நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுவான், டேயோட அப்பா பிடிச்சி ஜெயிலில் போடுங்கடா அப்படி மாதிரி சொல்லிடுவான். ஸோ அந்த ஜெயிலில் வந்து எப்படின்னா ஜங்குக்கு மட்டும் எப்படி சொல்ல, டேயோட அப்பா மட்டும் ஒரு அறையில் இருக்கிற மாதிரி, இன்னொரு அறையில் பூராமே எப்படி சொல்ல ஒரு மாதிரி பெட்ஷீட்லாம் கவர் பண்ணியிருக்கோம், யாருக்குமே வெளியே தெரியாத மாதிரி. ஜங்குக்கு வந்து டேவை பிடிச்சிட்டு, உனக்கு வந்து அடிக்கணும் கொல்லணும் பேசணுன்ற கூட உனக்கு இதுக்கப்புறம் வந்து ரைட்ஸ் கிடையாது, ஸோ நீ உன்னோட வாய்ஸை ரைஸ் பண்ணக்கூடாது, நீ வந்து என்கிட்ட ஒரு பொம்மை மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது கேட்குற நம்ம டேக் வந்து ரொம்பவே கண்ணெல்லாம் கலங்குது, ஒரு மாதிரி ஜங்குக்கை பார்க்குறோம். ஆனால் ஜங்குக்கு வந்து அதெல்லாம் கவனிக்கவே இல்லை, கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போவான். எங்கே இழுத்து போகிறேன், என்னை விடுன்னு சொல்லுவான். நான் விட மாட்டேன். போய் அந்த பெட்ஷீட் போட்ட அந்த ஜெயில் இருக்குல்ல, ஸோ அங்கே தான் உள்ளே கூட்டி போவான். அங்கேயே ஒரு பெட்டு மாதிரி போட்டிருப்பான். ஸோ உள்ளே இழுத்து போட்டுருவான். போட்டுட்டு இப்போ பாரு உங்கள் அப்பா வந்து இப்போ கதறல, இந்த கதறலை கேட்டு உங்கள் அப்பா அங்கே கத்துவான், கத்துறப்ப அவன் இதுக்கப்புறம் அங்கே போனாலும் அவன் நிம்மதி இல்லாமல் இருக்கணும், அதுக்காக தான் அந்த தண்டனை அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இதை கேட்குற டேயாங்க்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இல்லை எங்கள் அப்பா எங்கன்ட்டு அப்பான்னு சொல்லி பக்கத்தில் போவான், அந்த பெட்ஷீட் பக்கத்தில். அப்போ டேயோட அப்பா வந்து மயக்கத்தில் இருப்பார், ஏன்னா அவங்க அவ்வளோ அடி அடிச்சிருப்பாங்க, பிளட்டெல்லாம் ரொம்ப லாஸ் ஆகிருக்கும்ல, ஸோ மயக்கத்தில் இருந்துட்டு இருப்பார். ஸோ ஜங்குக்கு என்ன பண்ணுவான், டேவை வந்து போஸ்ட் பண்ணி அந்த மாதிரி இருக்க பார்ப்பான், இன்டிமேட்டாக இருக்க பார்ப்பான். ஸோ டேயாங்குமே எவ்வளவோ அடிச்சு பார்ப்பான், தள்ளி பார்ப்பான். ஆனால் அந்த டே அடிக்க ஜங்குக்கு ரொம்ப வெறித்தனமாக பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி ரொம்ப ரூடாக பண்ணிக்கிட்டு இருப்பான். ஸோ அப்போ வந்து ஜங்குக்கு சொல்லுவான், தண்ணி எடுத்து அந்த ஆள் மூஞ்சில் ஊற்றுங்க அப்படி மாதிரி சொல்லுவான். ஏன்னா மயக்கத்துலேருந்து அந்த உங்கள் அப்பா டேவோட அப்பா வந்து எந்திரிக்கணும் இருக்காண்டி. ஸோ என்ன பண்ணுவாங்க, அதே மாதிரி ஊற்றிடுவாங்க. ஊற்றினோடனே அவங்க அப்பா எந்திரிச்சாரு. அவங்க டே வந்து என்னை விடுன்னு சொல்லி அழுகுவாங்க. ஸோ அந்த சவுண்டெல்லாம் அவங்க அப்பா கேட்குது, என்ன பண்ணுறேன், என் பையனை விடு அப்படின்னு சொல்லிப்போம். ஜங்குக்கு சொல்லுவான், இவன் படுற கஷ்டத்தை நீ இங்கேருந்து பார்த்துட்டு நீ அங்கே போய் நிம்மதியாகவே இருக்கக்கூடாது, கொஞ்சம் நாளில் நீ செத்து எப்படி சொல்ல, கொஞ்சமாக நீ சாகணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஜேகே வந்து ரொம்ப கொடூரமாக சொல்லிக்கிட்டு இருப்பான். டேக்குமே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது, விடு நீங்கள், நான் நினச்சி கூட பார்த்தேன் நீ இப்படி இவ்வளோ கேவலமாக இருப்பேன்ட்டு அப்படின்ட்டு டே ரொம்பவே அழுகுவான். ஆனால் ஜங்குக்கு வந்து ஃபோர்ஸ் பண்ணி அவனை எப்படி சொல்ல ஒரு மாதிரி கத்துவான், அழுகுவான். ஆனால் ஜங்குக்கு வந்து விரமல மயங்கிடுவான் டே. ஸோ அங்கேயே ஒரு கிட்டத்தட்ட ஒரு எப்படி சொல்ல ஒரு 4 மணி நேரம் வந்து பண்ணிகிட்டு இருப்பான், இன்டிமேட்டாக இருந்துகிட்டு இருப்பான் நம்ம டேவோட. ஸோ ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுவான். அப்போ தான் நம்ம டேவோட அப்பா வந்து ரொம்ப அழுது ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாகியும் இருப்பார், ஏன்னா ஆல்ரெடி அவரோட பிளட்டு வேறு ரொம்ப லாஸ் ஆகிருக்கு. ஸோ ரொம்ப வந்து ஒரு மாதிரி
ஆகி உட்காந்துருப்பாரு. ஜங்குக் தான் வெளியே வருவான். வெளியே வந்துட்டு டேவோட அப்பாவை பார்த்துட்டு, இதை விட உனக்கு ஒரு நான் பெரிய தண்டனை கொடுத்துருக்க முடியாது. ஏன்னா உன் பையன் தான் உனக்கு எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும். உன் பையன் நீ உயிராக இருப்பில்ல, அதனால தான் பார்த்துக்கோ. இதுக்கப்புறம் உன்னை நான் வெளியே அனுப்பிடுவேன். ஆனால் உன் பையன் நினச்சி நீ கொஞ்சம் கொஞ்சமாக சாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இதை கேட்குற டேயாங்கோட அப்பாவுக்கு கோபமாக வருது. ஜேகே பலார்னு அரைஞ்சிட்டு அவர் சொல்லுவார், இங்கே பாரு, நீ கொன்று கூட போட்டிருக்கலாம். அதுக்காக நீ இவ்வளோ கொடூரமாக பண்ணணும்னு அவசியம் கிடையாது. தேவையில்லாமல் நீ பண்ணிட்ட. இதுக்கு வந்து பலனை நீ கண்டிப்பாக நீ அனுபவிப்ப. நீ நல்லாவே இருக்க மாட்டே அப்படி மாதிரிலாம் சொல்லுவார். ஆனால் ஜேகே வந்து அதில் காதலையே வாங்குற மாதிரி இல்லை. அவன் பாட்டுக்கு முன்னாடி போவான். அவனை தூக்கிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். ஜங்குக்கு நம்ம டே வந்து மேலே வந்து ஒரு ஒயிட் கலர் சட்டை மாதிரி போட்டு ஒரு மாதிரி கட்டியிருப்பான். ஸோ எல்லாருமே அந்த மெய்ட் எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்க, டேவோட கையை பிடிச்சி தூக்கிட்டு வருவாங்களா. அப்போ டே வந்து அரமயக்கத்தோடு அவங்க அப்பாவை பார்ப்பான். பார்க்குறப்ப டேவோட அப்பாவுக்கு அவ்வளோதான் நொறுங்கிட்டார் மனுஷன். ஸோ அப்போ ஜங்குக்குமே நம்ம டேவுமே என்ன பண்ணுவான், அவங்க அப்பாவை பார்த்தோன்னே அப்பா 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 அப்பான்னு பக்கத்தில் போயிட்டு, அப்பா தயவு செஞ்சு நீ வந்து என்னை பார்த்து ஃபீல் பண்ணாதீங்க, இங்கே அதுக்கு தான் அவன் ஆசைப்பட்றான். தயவு செஞ்சு நீங்களும் அம்மாவும் ஹாப்பியாக இருங்க. நீங்கள் ஹாப்பியாக இருந்தாலே போதும், நான் அதை பார்த்து ஹாப்பியாக இருப்பேன். ப்ளீஸ் இந்த மாதிரி மட்டும் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. அதுவும் இவன் முன்னாடி மட்டும் ஃபீல் பண்ணாதீங்க அப்படி மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி அவங்க அப்பாவை வந்து அனுப்பணும். அவர் வந்து நீங்கள் நல்லா இருந்தால் நான் நல்லா இருப்பேன் அப்படின்ற மாதிரி நினச்சி சொல்லுவான். ஸோ அவங்க அப்பாவுமே கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறாரு. சரி நம்ம போனால் நம்ம பையனை கொஞ்சம் ஹாப்பினா நம்ம போவோம் அப்படின்ற மாதிரி தான் ஒத்துக்கிருப்பாரு. ஸோ மறுநாள் எப்படி சொல்ல, அந்த டைம் வந்து ஜங்கு நம்ம டே வந்து அப்படியே அவனை வந்து இழுத்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ வந்து நம்ம டே வந்து அந்த கம்பியை பிடிச்சிட்டு வரவே மாட்டேன். அப்போ தான் சொல்கிறேன், நினச்சிக்கோங்க, ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க, நீங்கள் வந்து எனக்கு அப்போ லெட்ரு போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ஆனால் ஜங்குக்கு என்ன பண்ணுவான், அவன் வந்தோடனே டேவோட முடியை பிடிச்சி இழுத்தோடனே டேக்கு ரொம்ப வலிக்குது, விடு விடு அப்படின்ற மாதிரி கத்துவான். அப்போ ஜங்கு டேவோட அப்பாவை பார்த்து ஜங்குக்கு சொல்லுவான், ஒழுங்கு மரியாதை இதுக்கப்புறம் பார்த்துக்கோ, பையன் இதுக்கப்புறம் என்கிட்ட இந்த மாதிரி தான் இருக்க போகிறான், நீ வந்து பார்த்து பத்திரமா இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நக்கலை சொல்லிட்டு சிரிச்சுட்டு போயிடுவான். ஜங்கு நம்ம டேவுமே தரன்னு இழுத்துட்டு போயிடுவான். ஜங்கு டேவோட அப்பா வந்து லிட்டரலி ரொம்பவே உடஞ்சி போய் அழுக ஆரம்பிச்சிட்டாரு. டேவுமே அப்படி தான் இழுத்து கொண்டு போய் அவன் வந்து ஒரு ரூம் மாதிரி இருக்கும். இங்கேருந்து பார்த்தா அந்த அந்த நாட்டோட எல்லை வரைக்கும் தெரியுமா. ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு நைட் நீ இங்கேயே இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவான். ஸோ மறுநாள் காலையில் தான் நம்ம டேவோட அப்பா வந்து நாடு கடத்துவாங்க. ஸோ அப்போனா அந்த நாட்டில் வந்து அப்போ வந்து ஒரு அரசை சொல்லிப்போ இந்த மாதிரி நீங்கள் இளவரசையும் ராஜாவும் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒன்று கொன்றணும் இல்லாட்டி நாடு கடத்தணும், ரெண்டு பேர்த்தையுமே அப்படி மாதிரி சொல்லுவாங்க. அப்போ ஜங்குக்கு தான் சொல்லியிருப்போம், இவனை வேணால் நான் நாடு கடத்துறேன், கொல்ல மாட்டேன், பட் நாடு கடத்துறேன் வேணா, ஆனால் இவன் பையன் வந்து குழந்தை பெற்றுக்க முடியுமா. ஸோ இவன் வந்து என்னோட அந்தப்புற அழகியில் ஒன்றா இருக்கட்டும், இப்போ இனிமேல் அந்தப்புற அழகுகள் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். ஸோ பையனுக்கு ஏற்ற மாதிரி சொல்லுவான். இருக்கிற எல்லாருமே ஒரு மாதிரி ஜங்குக்கை பார்க்குறாங்க. உங்களுக்கு தெரியாது இல்லை, இவன் குழந்தை பெற்றுக்க முடியுமாப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இருக்கிற எல்லாமே ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுவாங்க. ஏன்னா இது வந்து கொஞ்சம் எப்படி சொல்ல புறணியாக தான் போய்கிட்டு இருக்கும். ஆனால் இது வந்து இப்போ உண்மைன்றப்ப எல்லாருமே ரொம்பவே ஷாக்காக பார்ப்பாங்க எல்லாருமே. இப்போ வந்து அந்த ராஜ ரகசியமும் தெரிஞ்சு போச்சு. ஸோ எல்லாருக்குமே இதில் அங்கே வந்து டே அழுதுருப்பான். ஸோ அந்த மாதிரி தான் அந்த அரசாங்கத்தில் வந்து நடந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் அடித்து டேவை போட்டு அனுப்புறது அந்த மாதிரி எல்லாமே பண்ணி நடந்திருக்கும் சம்பவம் பூரா. ஸோ தேங்க வந்து மறுநாள் காலைல தான் எந்திரிச்சு அவங்க அப்பா போகிறாங்களான்னு தான் பார்த்துட்டு இருப்பான். ஜங்குக்குமே அவங்கள வந்து அரசாங்கத்துலேருந்து இந்த மாதிரி வெளியே போகட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். ஸோ வெளியே போகிறதுவே டேங் வந்து அழுதுகிட்டே பார்ப்பான். நீங்கள் அங்கே போயாச்சும் சந்தோஷமாக இருங்க, என்னால் தான் நீங்கள் இப்போ கஷ்டப்படுறீங்க, நீங்கள் சொன்னீங்க நான் கேட்கல, பையனோடலாம் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ சொன்னீங்கப்பா, நான் கேட்கல, என்னால் தான் இப்போ இவ்வளோ பெரிய கஷ்டம் உங்களுக்கு. ஸோ என்னாலேயே நீங்கள் வந்து இன்றைக்கி இதுக்கப்புறமாச்சும் ஹாப்பியாக இருங்க, ஏன்னா அப்போ தான் நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன், நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறத பார்த்தாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்பவே நம்ம டேயாங்குமே ஃபீல் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம ஜங்குக்கு தான் காட்டுறாங்க. ஜங்குக்கு வந்து நேராக நம்ம டேயாங் இருக்கிற ரூமுக்கு தான் வருவான். வந்துட்டு என்ன பண்ணுவான், ஜங்கு கூட நம்ம டேவோட ஹேரை பிடிச்சி பார்த்தி அவங்க அப்பா போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் போகிறாரு, இதுக்கப்புறம் வந்து என்கிட்ட நீ வரவேலை வச்சுக்காத, ஒழுங்காக தள்ளி போயிரு அப்படின்ற மாதிரி சொல்லிப்போம். என்ன இங்கேருந்து போகிறனால உனக்கு ரொம்ப தைரியமோ, உங்கள் அப்பா உயிரோட இருக்கணுமா இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஜங்கு டேக் வந்து ஒரு மாதிரி கடுப்பாகுது, கணத்தில் பலார்னு அறிவான் ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி கடுப்பாயிட்டு அவன் முடி எங்கேயும் ரஃபாக பிடிச்சி இழுத்து அப்போ சொல்லுவான், இங்கே பாரு, நீ என்கிட்ட ஒழுங்காக இருந்தேன்னா உங்கள் அப்பா அங்கே உயிரோட இருப்பார், இல்லாட்டி உங்கள் அப்பாவை கொடுத்துறதுக்கு எனக்கு ஆள் அங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். ஸோ இது கேட்க டேக் வந்து ஒன்றுமே புரியாது. எப்படி உனக்கு பக்கத்தில் நடந்தா இருக்குது, உனக்கு அரசரை தெரியும் அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா அவர் பொண்ணை நாளைக்கு தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவானா. லிட்ரலி நம்ம டேக் ரொம்ப ஒரு மாதிரி ஆகிரும், இவன் எதுலையுமே உண்மையாக கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவான். ஸோ அப்போ வந்து சொல்லுவான், இந்த மாதிரி அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஸோ அந்த நாடு எனக்கு நீ சொந்தமாக மாதிரி தானே, ஏன்னா அவங்களுக்குங்கிறத ஒரு பொண்ணு தானாமே, ஸோ இதுக்கப்புறம் நீ சும்மா இருக்கிறதே நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது கேட்குற நம்ம டேக் வந்து ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது, இதுக்கப்புறம் எதுவுமே பேச முடியாது போல் அப்படின்ற மாதிரி அவன் முடியை வந்து அப்படியே அங்கேயே விட்டு தூக்கி ஒரு மாதிரி தூக்கி போட்டு போயிடுவான். ஜங்குக்கு டே வந்து விழுந்து அழுக ஆரம்பிச்சிடுவான். இதுக்கப்புறமும் நான் இவங்ககிட்ட இப்படி தான் இருக்கணுமா, ஏன் என்னோடய லைஃப் இப்படி மாறிச்சு,
நான் என்ன தப்பு பண்ணேன், நான் எதுவுமே பண்ணலையே அப்படி மாதிரி சொல்லிட்டு டே ஒரு மாதிரி அழுக ஆரம்பிச்சிருவான். அப்போ கிம் அங்கேருந்து வருவான். இங்கே பாருங்களேன் வரிசை, நீங்கள் வந்து எதுவுமே நினைக்காதீங்க, ஸோ எல்லாமே காலம் கடந்து போயிடும், இது வந்து நினைக்காதீங்க, விடுங்க பார்த்துக்கலாம் அப்படி மாதிரி சொல்லிட்டு அவன் தான் கொஞ்சம் அதெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பான். உங்கள் அப்பாவை நான் வந்து அப்பப்போ பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன் அப்படி மாதிரி சொல்லியிருப்பான். ஸோ இவனுமே டேவுமே ஓகே, நீ தான் எனக்கு உண்மையாக இருக்கிற, இந்த இந்த அரசாங்கத்துலேயே நீ ஒரு ஆள் தான் எனக்கு உண்மையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேவுமே ரொம்ப ஃபீல் பண்ணுவான். ஜங்குக்கு நம்ம கிம்முமே கொஞ்சம் சமாதானப்படுத்துவான். மறுநாள் மேரேஜ் தான். மேரேஜ் அப்போ அவன் நம்ம டே வந்து அவங்க வந்து சும்மா வந்து அந்த இது இருக்கும்ல, இந்த ஃப்ளாட் மாதிரி நின்றுருப்போம். ஸோ நம்ம ஜங்குக்கோட அப்பா வந்து வெளியே, நம்ம டேவோட அப்பா வந்து வெளியே போயிட்டாங்களா கிட்டத்தட்ட, எப்படி சொன்னால் அந்த எல்லையை தாண்டறதுக்கே கிட்டத்தட்ட 2 நாள் ஆகும். ஸோ அந்தளவுக்கு அந்த எல்லை வந்து பெருசாக இருக்கும், அங்கேருந்து பார்த்தா தெரியும். ஸோ அவன் பைனாக்குலரா அது வழியாக வந்து பார்த்துக்கிட்டு இருப்பான். அவங்க அப்பா வந்து அந்த எல்லையை அப்போ தான் தாண்டிக்கிட்டு இருப்பார் மறுநாள் காலையில். ஸோ நம்ம டே வந்து அதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுவான். அப்பாடி நம்ம அப்பா வெளியே போயிட்டாரா, அங்கே போய் அவர் காப்பாற்று இருக்கே அப்படின்ற மாதிரி. அந்த பொண்ணோட அந்த அந்த தள்ளுவண்டி அதெல்லாம் சொல்லுவாங்க, என்னமோ சொல்லுவாங்க, நீ வரமாட்டேங்குது எனக்கு டக்குடு தேரா, கல்யாண தேரும் வந்துக்கிட்டு இருக்கு, அந்த பொண்ணோட தேரும். ஸோ அதை பார்க்குறாங்க நம்ம டேக்கு. ஆனால் இப்போ என்னன்னு தெரியல, நம்ம ஜங்குக்கு மேலே சுத்தமாக அவனுக்கு நல்ல ஒரு லவ் இருந்துச்சுல, அந்த லவ்வே இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா ஜங்குவை பார்த்தா இப்போ அவனுக்கு பயம், வெறுப்பு, கோபம் அந்த மாதிரி தான் இருக்குது. அவன் மேலே லவ்வே இல்லாமல் போய் அவ்வளோவும் அப்படி மாதிரி இருந்துச்சு. ஒரு அருவருப்பாக நம்ம ஜங்குக்கை பார்க்க ஆரம்பிக்கிறான் நம்ம டீம். ஸோ இந்த இதில் இருந்து அவன் அப்படி பார்க்க ஆரம்பிச்சிருப்பான். ஸோ அந்த பொண்ணுமே வருது. அப்போ நம்ம டே வந்து நம்ம பின்னாடி வந்து ஜேகே வந்து டேவை வந்து ஒரு மாதிரி அவனோட சின்ன பிடிச்சி தூக்கிட்டு, இந்த மாதிரி உங்கள் அப்பா போயிட்டான் ரொம்பலாம் சந்தோஷப்படாத, என்ன அங்கே இப்போ வந்து அது என்னோடய மாமனார் வீடு தானே நாங்கள் சொன்னோம்னா ஒரு சின்ன போட்டு தெளிவா ஒழுங்காக நீ என் பேச்சு கேட்கணும் அப்படிமா சொல்கிறப்ப நம்ம டே வந்து டக்குன்னு கையை தட்டி விட்ருவானா. ஜேகே இன்னும் வெறியாகுது. என் கல்யாணத்துக்கு நீ பார்க்குறதுக்காண்டி இங்கே நிற்க போறியா அப்படி மாதிரி கேட்பான். உன் மேலே எனக்கு இப்போ எந்த ஒரு விருப்பமே கிடையாது, நினைக்கிறியா நான் உன்னை இன்னும் லவ் பண்ணுறேன்ட்டு. எப்போ நீ எங்கள் அப்பாவை என் கண்ணு முன்னாடி அடிச்சியோ அப்போயும் நான் வந்து உன் மேலே வச்சிருந்த லவ் பூரா மொத்தமாக வெறுப்பாக மாறிடுச்சு. எப்போ வந்து நீ அந்த மாதிரி தப்பாக நடந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நடந்தியோ அப்போயும் உன் மேலே இருக்கிற லவ் பூரா செத்து போச்சுன்னே நான் சொல்லுவேன் அப்படிமா சொல்கிறப்போ ஜங்குக்கு இதை கேட்டு ஒரு மாதிரி வெறியாகிட்டு என்ன பண்ணுவான், டேவோட அந்த இடத்துல அங்கேயும் இன்டிமேட்டாக இருக்க ஆரம்பிச்சிருவான். டேக்கு வந்து வலிக்குது, ஏற்கனவே அவன் வந்து ஒரு மாதிரி பெயினில் தான் இருப்பான். ஸோ இதுவும் இன்னும் பண்ணிக்கிட்டே இருப்பான். பண்ணி முடிச்சுட்டுப்பா அப்போ அங்கேருந்து ஒரு காவலாளி வந்து சொல்லுவாங்க, ராஜா இந்த மாதிரி உங்களுக்காண்டி இப்போ வருங்கால ராணி வந்து கல்யாணத்துக்காண்டி ரெடி ஆகிட்டு இருக்காங்க, நீங்கள் கண்டிப்பாக இப்போ வரணும், இப்போ கல்யாண சடங்குலாம் நடக்க போகுது, வாங்க ராஜான்னு கூப்பிட்டே இருப்பாங்க. அப்புறம் வந்து ஜங்குக்கு வந்து நம்ம டேவை விட்டுட்டு எந்திரிச்சிட்டு அவன் மேலே வந்து கோட்டு போட்டிருப்பான் ஜங்குக்கு. அந்த கோட்டை எடுத்து நம்ம டே மூஞ்சிலே எரிஞ்சிட்டு இதுக்கப்புறம் நீ என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவான். போகிறப்ப கிம்மு வந்து பார்ப்பான். கிம்மு வந்து டே அங்கிட்ட ஜங்கு உடனே கிம்மு வேகமாக ஓடி வந்து அரசே என்ன ஆச்சு, இளவரசே ஏன் இப்படி பண்ணுறீங்க, அவங்க சொல்கிற மாதிரியாச்சும் கேளுங்க, அப்போ தான் அப்படி இந்த மாதிரி உங்கள்கிட்ட நடந்துக்க மாட்டார் அப்படி மாதிரி சொல்கிறப்ப நீ வந்து எனக்கு சப்போர்ட்டா அவனுக்கு சப்போர்ட்டா அப்படி மாதிரி நம்ம டே இந்த ஒரு வார்த்தை தான் கேட்பாரு. எப்போயுமே உங்களுக்கு தான் சப்போர்ட் இளவரசி அப்படி மாதிரி நம்ம டே சொல்லுவோம். ஏன்னா டேவை வந்து நம்ம கிம் வந்து லவ் பண்ணுவாளா. ஸோ அதனால ஜங்குக்கு வந்து கீழே போய் அந்த கல்யாண சடங்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பான். அங்கேருந்து மேலேருந்து பார்த்தோம்னா அந்த அவங்க நிற்கிற அரண்மனையும் தெரியும்ல, அந்த மேலே அந்த திட்டு மாதிரி தான் இருக்கும். ஸோ தெரியும் டே தான் ஜங்கு. நம்ம அந்த கிம்மு பையன் தான் என்ன பண்ணுவான், டேக்கு வந்து அந்த ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி விடுவான். அதை பார்க்குற ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி வெறியாகுது. ஏன்னா அந்த ஒயின் குடிக்கிறப்ப அந்த பொண்ணு கூடி விட்டு இவன் குடிக்கலான்னு போகிறப்ப இப்படி மேலே நிமிர்ந்து பார்க்குறப்ப தான் அவன் அந்த ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுறப்போ தான் தெரியும். ஜங்குக்கு அப்படியே வெறியாகுது. ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு நம்ம டே வந்து இப்படி ஒரு மாதிரி கையை பிடிச்சி நிப்பாடுவோம். மோஸ்ட்லி இளவரசர் யாருமே தொடக்கூடாது. ஆனால் இவன் வந்து தூக்கி நிப்பாட்டுவானா. அப்போ டேனால நிற்கவே முடியாது, ஒரு மாதிரி கீழே விழ போயிடுவானா. அப்போ வந்து என்ன பண்ணுவார் நம்ம ஜேகே, அதாவது நம்ம கிம்மு வந்து அரசியல் இந்த மாதிரி பிடிச்சிருப்பாரா, நீ என்னை விசாரம் தூக்கிட்டு போறியா அப்படின்னு மாதிரி கேட்பாரு. இளவரசி நான் உங்களை தொடக்கூடாதுல்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இல்லை நீ என்னை தூக்கிட்டு போகிற சுத்தமாக நடக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அப்போ வந்து இப்படி தூக்கிட்டு இங்கிட்டு திரும்புவான். பார்த்தா ஜங்குக்கு அப்படியே கொள்ள வெறியில் முறைச்சிக்கிட்டு இருப்பான். கீழே இருந்தால் பார்த்து முறைச்சிக்கிட்டு இருப்பான். டே வந்து ஜங்குக்கு பார்க்குறான், நீ என்ன பண்ணிக்கிற அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு டே வந்து நீ போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். ஸோ நம்ம ஜங்குக்கு வந்து பார்த்து அப்படியே கொலை வெறியாகிக்கிட்டு இருக்கேன். கீழே இருந்துட்டு அந்த கிளாஸவே அப்படியே நொறுக்கிடுவான், அந்த ஒயின் கிளாஸவே. ஸோ என்ன ராஜாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப இன்னொரு ஒயின் கிளாஸ் கொடுங்க, இது ஸ்ட்ராங்காகவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டக்குனு அந்த பொண்ணுக்கு வந்து நீ குடிச்சா குடி அப்படின்ற மாதிரி வாயில் ஊற்றி விட்டு அவன் பாட்டுக்கு விறுவிறு நடக்க ஆரம்பிச்சா. ராஜா நீங்கள் தான் என்னோட அறையில் விடணும், ஏன் உனக்கு நாங்கள் வந்து
தளபதி நீங்கள் இந்த மாதிரி இவங்களை போய் அவங்க அறையில் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரூடாக பேசிக்கிட்டு அவன் மாட்டி போய்கிட்டு இருப்பான். எதுக்காக நம்ம ஜங்குக்கை போட்டு நம்ம டேவை பிடிக்கிறது தான். இங்கிட்டு பார்த்தா நம்ம கிம்மு வந்து என்ன பண்ணுவான், டேவை வந்து தூக்கிட்டு போய்கிட்டு இருப்பானா. பின்னாடி இருந்து ஒரு கை நம்ம கிம்மு மேலே யாரா அப்படின்னு திடீர்னு பார்த்தா நம்ம ஜங்குக் தான். ஜங்குக் வந்து டேவை வந்து பிடிச்சி இழுத்துருவான். பக்கத்தில் இழுத்துட்டு அவனை தூக்குறதுக்கு உனக்கு எப்படி ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு மாதிரி கேட்பான். இல்லை ராஜா, அவங்களால நடக்க முடியல, அதனால தான் நான் உங்களை தூக்குனேன் இளவரசர் அப்படின்னு சொல்லி. அவன் ஒன்றும் இளவரசர் கிடையாது அப்படின்னு மாதிரி இருக்கும். அப்புறம் என்ன ராஜா சொல்கிறது அப்படின்னு சொல்லிப்பேன். அவன் பேர் தேங்க தானே, இதுக்கப்புறம் சாதாரண மனுஷங்க தான் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சரிங்க ராஜா அப்படின்னு மாதிரி சொல்லிப்பேன். அந்த சாதாரண மனுஷங்கன்ட்டு இல்லை, விட என் கையா தான், அதனால தானே நான் அவனை தூக்க சொன்னேன். ஸோ இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எதுவுமே கிடையாது, நீ கையை ஃபஸ்ட்டு அப்படின்னு மாதிரி சொல்லுவோம். இது கேட்குற ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி கடுப்பாகுது. உன்னோட கான்குபெயின் கூட நான் கிடையாது. ஸோ நீ தேவையில்லாமல் நீ வந்து இந்த மாதிரி அதிகாரம் பண்ணுற வேலைலாம் வச்சுக்காத அப்படி மாதிரி நம்ம டேங் வந்து ஒரு மாதிரி பேசி விட்டு போயிடுவான். ஜங்குக்கு வந்து முறைச்சிக்கிட்டே டேவை பார்த்து முறைச்சிக்கிட்டே நிற்பான். நீ வாடான்ற மாதிரி கிம்மு கையை பிடிச்சிட்டு போவான். அதை பார்த்துட்டு இன்னும் அவனுக்கு கொலவெறி ஆகுது. ஸோ அப்போ வந்து தேங் வந்து உட்காந்துட்டு இருந்திருப்பான் நைட் நேரம். அப்போ சொல்லப்போனால் ராணி ரூமில் தான் நம்ம ராஜா இருக்கணும், அதாவது நம்ம ஜேகேக்கு இருக்கணும், அந்த பொண்ணு ரூமில், ஸ்டெல்லா ரூமில். ஸோ இவன் என்ன பண்ணுவான், அங்கெல்லாம் போகிற மாதிரி கிடையாது, டேரெக்டாக நம்ம டேவோட ரூமுக்கு தான் வருவான். ஜேகே போய் உள்ளே பார்க்குறான், நம்ம டே வந்து உட்காந்துட்ருப்பானா. இவன் பார்க்குறான் நம்ம ஜங்குக் வந்து நம்ம டேவை. நீ குளிச்சு ரொம்ப ஒரு 3 நாள் ஆச்சுல அப்படின்னு சொல்கிறப்ப ஏன் உனக்கு எதுக்கு வருத்தம் அப்படின்ற மாதிரி இவன் வந்து நம்ம டே வந்து அப்படியே ஒரு மாதிரி ரூடாக கேட்பானா. அப்போ வந்து ஜெக்கி சொல்லுவான், நீ குளிச்சு ரொம்ப நாள் ஆச்சுல, ஸோ அதான் கொஞ்சம் பேட் ஸ்மெல் வரும்ல அப்படின்ற மாதிரி நம்ம ஜேகே வந்து சொல்லுவார். அதுக்கு தேங்க சொல்லுவார், இந்த மாதிரி என் மேலே பேட் ஸ்மெல் வருதுன்னு சொல்லல, அப்பயாச்சும் நீ என் பக்கத்தில் வராமல் இருந்தேன்னா எனக்கு சந்தோஷம், அதுக்காக நான் இப்படியே கூட இருந்துருவேன் அப்படி மாதிரி சொல்லுவான். இதை கேட்குற ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்சுட்டு தேங்க வந்து அப்படியே அச்சுத்துக்காக தூக்கிட்டு போயிடுவான். தூக்கிட்டு போய் ஒரு தொட்டி மாதிரி இருக்கும். அந்த தொட்டி எப்படி இருக்குன்னா அவங்க குளிக்கிறது தான். ஸோ மேலே பூரா ரோஜா பூவாக இருக்கும். ஸோ தேங்க வந்து அதில் இறக்கி விடுவான். தேங்க இறக்கி விட்டோன்னு தேங்க வந்து இறங்க மாட்டான். அவன் வந்து அப்படியே ஒரு மாதிரி ஜங்குக்கை வந்து இங்கிட்டு ஒரு மாதிரி ஹோல்ட் பண்ண மாதிரி நின்றுக்கிட்டே இருப்பானா. அவன் போகலான்னு போவான். ஆனால் தேங்க நம்ம ஜேகே வந்து விடுற மாதிரி இல்லை, அந்த தண்ணிக்குள்ளேயே தள்ளி விட்ருவான். தள்ளி உடனே டேவும் கீழே அந்த தண்ணிக்குள்ளே விழுந்துருவான். டே வந்து ஒரு மாதிரி முறைச்சிட்டே இருப்பான். அப்போ ஜங்குக் வந்து பார்ப்பான். ஜங்குக் வந்து சந்தனம்லாம் இருக்கலாம், சந்தனத்தை எடுத்து ஃபஸ்ட்டு அவன் நெக்கு அவனோட கண்ணம் அந்த மாதிரி ஒரு மாதிரி தேய்ச்சி விடுவான் அந்த இதுப்புறம். அப்போ நம்ம டே பார்க்குறான். அவனுக்கு ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது. நம்ம இப்போ ஜங்குக்கை பார்க்குறப்பே அவனுக்கு பார்வையிலே எல்லாமே தெரியும்வாங்களே. ஸோ அந்த மாதிரி ஜங்குக்கை ஒரு மாதிரி கேவலமாக பார்க்குறான். அது ஜங்குக்குமே புரியுது. என்ன பண்ணுவான், அவன் இடுப்புக்கிட்ட ஒரு கயிறு மாதிரி கட்டி விடுவாங்க, டைட்டாக இருக்கும்ன்ட்டு. ஸோ அந்த கயிறை வந்து அவன் கண்ணில் கட்டி விட்ருவான். நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம டேயோட கண்ணில் கட்டியிருக்கும். கட்டி விட்டோன்னே நம்ம டேக்கு வந்து இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அவனோட நெக்கில் அந்த மாதிரி சந்தனம்லாம் அப்பிருப்பாள். தண்ணியை ஊற்றுனதுக்கப்புறம் அப்புறம் அந்த நெக்கு எல்லாம் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான் நம்ம ஜங்குக்கு. ஒரு மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி அவனோட ஒன்றா இருப்பான் அந்த தண்ணிக்குள்ளேயும். அப்போ வந்து எந்திரிச்சு நிற்க வச்சுட்டு ஒரு ட்ரெஸ்ஸை வந்து இப்படி ஒரு மாதிரி கை தட்டுவானா. அவன் அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் வரும், அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் அவன் வந்து சேஞ்ச் பண்ணுறான். அப்போனுக்குமே சேஞ்ச் பண்ணி விட்றான். ஆனால் கண்ணை மட்டும் கழட்டிக்குள்ள ஓகேங்களா. டேவுமே வந்து பார்க்குறான், என்னடா இவன் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பான். ஜங்குக்கு என்ன பண்ணுவான், அந்த ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு நேராக ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறான். டே வந்து கண்ணை மூடிட்டே தான் கூப்பிட்டு போகிறான். தூக்கிட்டே போயிடுவான். தூக்கிட்டு போயிட்டு அந்த அறையில் வந்து நிப்பாட்டுறான். ஜங்குக்கு நம்ம டேக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. நம்ம ஜங்குக்கு வந்து பார்க்குறான். டேவை பார்த்துட்டு ஒரு மாதிரி அவனை வந்து குனிய வைக்கிறான். 3 தடவை குனிய வைக்கிறான். எதுக்காகன்ட்டு நம்ம டேக்கு ஒன்றுமே புரியான். குனிய வச்சுட்டு அவன் கையில் வந்து ஒரு கப்பு கொடுப்பான். எதுக்கு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படி மாதிரி கேட்பான். அந்த ஜங்குக்கு வந்து எதுவுமே சொல்ல மாட்டான். ஏன்னா அது வந்து பார்த்துட்டு அவன் வந்து குடிக்க தான் சொல்கிறான் போலன்ட்டு அவன் குடிக்க போவான். நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுவான், கையை வந்து ஒரு மாதிரி பின்னிட்டு இவன் அவனோட கிளாஸில் குடிப்பான், அவன் அவனோட கிளாஸில் குடிப்பான். ஸோ மாற்றி மாற்றி இப்படி குடிச்சிக்கிடுவாங்க. குடிச்சிட்டு டேங்களுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ நம்ம ஜங்குக்கு வந்து அவனோட கயிறை வந்து அவுத்து விடுவான். அவுத்து விட்டுன்னே நம்ம டே வந்து கண்ணை முடிக்கிறப்பே ஒரு பலகை மாதிரி இருக்கும். அந்த பலகை வேறு ஒன்றுமே கிடையாது, நம்ம உண்மையான ஜேகேவோட அம்மா அப்பாவோட அந்த நினைவு பலகை தான் அது. ஸோ அந்த நாட்டிலலாம் அப்படி தானே இருக்கும் பலகை மாதிரி. ஸோ அதனால் என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி இருக்குமா. டேக்கு வந்து பார்க்குறான், இது முன்னாள் அரசர்கள் தானே அப்படிப்பா. ஆமாம், அது எங்கள் அம்மா அப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து பார்க்குறான். அவன் ரெட் கலர் ட்ரெஸ் பண்ணி வியர் பண்ணியிருப்பான். அப்படியே நம்ம டே வந்து அவனோட ட்ரெஸ்ஸை பார்க்குறான். அவனுமே அதே மாதிரி ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு வியர் பண்ணிட்டு தான் இருந்திருக்கும். டே வந்து ரொம்பவே ஷாக் ஆகி ஜேகேவை பார்த்துக்கிட்டு இருப்பான். ஆனால் ஜேகேவா ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே நம்ம வில்லத்தனமாக சிரிச்சுக்கிட்டே நம்ம டேவை பார்ப்பான். ஸோ இதோட இந்த பார்த்து நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வாரத்தில் பார்ப்போம். நெக்ஸ்ட் வாரத்தில் இதை விட சுவாரஸ்யமாக கொண்டு போகிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்னோட பெஸ்ட்டை கொடுக்குறேன். ப்ளீஸ் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருமே லைக் பண்ண மாட்டேறீங்க, அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இல்லாட்டி ஏதோ பேக்ரவுண்டில் வாய்ஸும் கேட்டிருக்கோம், அதுக்கும் சாரி. ஸோ கோச்சிக்காமல்